ஃப்ரைடே மார்னிங் காலையில் ஒரு 8 மணி போல் நானும் பஜாருக்கு போயிருந்தோம் எண்டு மிர்ச்சி வாங்கிட்டு வரலான்னு. நாங்கள் எப்பயுமே சம்மரில் ஒரு 1 இயருக்கு தேவையான மிர்ச்சி வாங்கி காய வச்சு அரைச்சி வச்சுருவோம். சம்மரில் வந்து பச்சடிங்க அதிகமாக வைப்பாங்க. இப்போ வச்சா அதிக நாள் இருக்குன்னு சொல்லுவாங்க. மழை காலத்தில் வச்சா அதிக நாள் இருக்காது. ஸோ நாங்கள் எப்பயுமே இந்த சீசனில் தான் மிர்ச்சி வாங்கி காரம் அரைச்சிட்டு பச்சடி வைப்போம். பச்சடிக்கு தேவையான காரம் போக ரிமைனிங் காரம் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைப்போம். அப்போ ரொம்ப நாள் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் 1 இயர் கிட்ட. எங்கள் வீட்டில் சுத்தமாக காரம் இல்லாததுனால நான் வாங்கின அந்த கையோடு மேலே எடுத்துன்னு போய் காய வச்சுட்டேன். இது வந்து குண்டூருக்கு மிர்ச்சின்னு சொல்லுவாங்க. காரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மிர்ச்சியை தொடர்ந்து 2 நாள் வெயிலில் காய வச்சுட்டு மேலே காம்பால் கிள்ளிட்டு மறுநாள் தான் எடுத்துகிட்டு போய் நாங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம். இந்த தடவை நாங்கள் 5 கிலோ மிர்ச்சி மட்டும்தான் வாங்கியிருந்தோம். ஏன்னா இந்த வருஷம் நாங்கள் அதிகமாக பச்சடி வைக்க போகிறதில்ல, கம்மியாக தான் வைக்க போகிறோம். நான் எப்போ பஜாருக்கு போனாலும் ஸ்வீட் வாங்காமல் வந்தது கிடையாது. எப்பயுமே ரசகுல்லா என்னோடய லிஸ்ட்டில் இருக்கும். இந்த தடவை காஜு கட்லி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்த்த உடனே பிடிச்சிருந்தது, அதுவும் வாங்கிட்டு வந்திருந்தேன்.